என்ன நாராயணா, யுத்தம் செய்யாமல் தோல்வியை ஏற்றுக்கொண்டாயா? நீ ஒரு மாவீரன் என்று எனது தந்தை கூறிக்கொண்டிருந்தார். பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுவிடுவாயாமே. நான் பெற்ற வரத்திற்கு ஒரு தீர்ப்பை கொடு நாராயணா. என்னை தாக்குவதற்கு நீ தயாராகிவிட்டாய். பிறகு தாமதம் ஏன் நாராயணா? ஓ, யோக நித்திரையில் பலனை எதிர்பார்க்கிறாய். இனி உன்னுடைய அஸ்திரமும் தந்திரமும் எந்த வேலையும் செய்யாது. காரணம், நாராயணன் தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டு விட்டார். என்னை மட்டுமல்ல, ஒரு சின்னஞ்சிறு எறும்பை கூட இவனால் அழிக்க முடியாது. ஒரு எறும்பு நாராயணனின் கையில் ஏறிவிட்டது. இச்செயலை நிரூபித்து விட்டது. நாராயணனால் என்னை மட்டுமல்ல, அந்த எறும்பை கூட ஒன்றுமே செய்ய முடியாது என்று. அவரை கவனியுங்கள். இவரா வந்து உங்களை காப்பாற்றப் போகிறார்? புதிய யுகத்தை படைக்க உதவி செய்வாரா? நாராயணரே! நாராயணா! நாராயணா! நாராயணரே! 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 அனைவரும் பார்த்தீர்களா? என்னுடைய தலையை கொய்வதற்காக வந்தான். அவனே தலையை இழந்து நின்று கொண்டிருக்கிறான். என்னை அழிக்க வந்த நாராயணனை ஒரு சின்னஞ்சிறு எறும்பு அழித்து விட்டதே. இப்போதாவது ஏற்றுக்கொள்ளுங்கள் லக்ஷ்மி. ஸ்ரீக்கு நாராயணனாக வரும் பாக்கியம் எனக்கு மட்டுமே உள்ளது. அது நானேதான். என்னிடம் தோற்று விடுவாய் என்ற பயத்தில் தன்னைத்தானே அழித்துக் கொண்டாயே. உலகத்தை காப்பவனே பேசு. என்றும் என்னோடு இருப்பேன் என்று கூறிய நாராயணன் இவ்வாறு தோல்வியை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. என்னை தனியாக விட்டு செல்லாதீர்கள் நாராயணரே! நாராயணரே! மகாதேவா!
என்னுடைய நாராயணர் இங்கு இருந்தும் ஏன் பேசவில்லை? என் நாராயணரின் முகம் காணவில்லை. மகாதேவா, என்னுடைய நாராயணருக்கு என்ன ஆயிற்று? பதில் கூறுங்கள் மகாதேவா, என் நாராயணரின் முகம் எங்க உள்ளது? முகத்தை மறைத்துக் கொண்டு நிற்கிறான் உங்கள் நாராயணன். என்னுடைய சக்திக்கும் பலத்திற்கும் பயந்து உங்கள் நாராயணன் தோற்று போய்விட்டான். கவலைப்படாதீர்கள். நாராயணனின் முடிவோடு ஒரு புதிய யுகம் ஆரம்பமாகும். அங்கே இந்த உலகத்திற்கு ஸ்ரீகான புது நாராயணன் நானாகவே இருப்பேன். நாராயணரே, நான் உங்களையும் உங்கள் கைகளையும் விட மாட்டேன். நீங்களும் என்னை விடக்கூடாது. இந்த துஷ்டனுக்கு நீங்கள் சரியான பதிலை கொடுங்கள். இவனை வதம் செய்யுங்கள் நாராயணரே. என்னை அழிப்பதற்கு முகம் தேவை அல்லவா லக்ஷ்மி? இனி நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கான பதிலை நானே கூறுவேன். அந்த சவத்தின் கையை விடுங்கள். என்னோடு கிளம்பி வாருங்கள். எல்லா காலங்களிலும் எல்லா வடிவம் மற்றும் அவதாரங்களிலும் தங்களுக்கு துணையாக இருப்பேன். என் அவமானத்திற்கு பழி வாங்குங்கள் நாராயணரே. விவாகத்தின் போது எனக்கு கொடுத்த வாக்கை நினைவு கூர்ந்து பாருங்கள். லக்ஷ்மி, என் கௌரவத்தை நீங்கள் தான் காக்க வேண்டும் நாராயணரே. என் கௌரவத்தை நீங்கள் தான் காக்க வேண்டும். லக்ஷ்மி, ஹயக்ரீவா, எதை நீ நாராயணரின் மௌனமாக நினைத்தாயோ அது அவரது மௌனம் இல்லை, அதுவே அவரது பதில்.
அவர் யோக நித்திரையில் இருந்தார். அதுவே உனது முடிவிற்கான ஆரம்பம் என தெரிந்து கொள். இவராலேயே அனைத்து ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சிற்றெரும்பு அவர் உயிரை மாய்த்து விடுமா என்ன? அந்த எறும்பை அனுப்பியதே நான் தான். நாராயணனின் கட்டளைக்கு அடிபணிந்து அந்த ஹயக்ரீவனை அழிக்க சாட்சாத் நாராயணனே ஹயக்ரீவனின் உருவத்தில் வந்திருக்கிறார். நாராயணராகுவது அவ்வளவு சுலபமில்லை ஹயக்ரீவா. அவர் தன்னுடைய தர்மம், கர்மா, வாக்குகளுக்காகவே தன் தலையை அவரால் துண்டிக்கொள்ளவும் முடியும். அதோடு உன்னை போல் துஷ்டனின் தலையை துண்டிக்கவும் முடியும். உன்னுடைய முடிவிற்காக தயாராகிவிடு. நீ இந்த வரத்தை தானே கேட்டாய் ஹயக்ரீவா? அதாவது உன் மரணம். ஹயக்ரீவன் அஸ்வத்தலை உள்ளவன் தானே உன்னை அழிக்க முடியும். இதோ உன் முன்னால் உன்னுடைய காலனாக மாறி சாக்ஷாத் நாராயணர் நிற்கிறார், அவருடைய ஹயக்ரீவர் அவதாரத்தில். என் நாராயணரின் ஹயக்ரீவர் அவதாரம் வாழ்க! ஹயக்ரீவர் அவதாரம் வாழ்க! ஹயக்ரீவர் அவதாரம் வாழ்க! ஹயக்ரீவர் அவதாரம் வாழ்க! இப்போதும் காலம் இருக்கிறது மகனே. நீ செய்யும் தவறை திருத்திக் கொள். நாராயணர் முன் உள்ளம் வருந்தி மன்னிப்பு கேள். நீ செய்த பாவங்கள் அழிந்து போகும். உன் உயிரையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் மகனே. ஆச்சரியத்தில் நிற்கிறேன், ஆனால் பயந்து போய் நிற்கவில்லை. மன்னிப்பு கேட்க சொல்கிறீர்களா? அது கோழையின் அஸ்திரமாகும், வீரர்களின் அஸ்திரம் அல்ல. விஷ்ணுவின் சூழ்ச்சிக்கு முன்னால் ஹயக்ரீவனின் தலை ஒருபோதும் குனியாது. லக்ஷ்மியை எனக்காக அடையாத வரையில் நான் நிச்சயம் அமைதியாக இருக்க மாட்டேன். இந்த உலகத்தின் புதிய நாராயணனாக நான் உருவெடுப்பேன். முதலில் தாக்குதலை நாராயணன் ஆரம்பித்தார். அடுத்த தாக்குதலை நான் நடத்தப் போகிறேன். நாராயணனுடைய ஹயக்ரீவன் தலையை கொய்யப் போகிறேன். காரணம், இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஹயக்ரீவன் மட்டுமே இருக்க வேண்டும். அது யார்? அது நான் தான். நான்
இது என்ன? நாராயணன் ஹயக்ரீவனாக மாறிவிட்டானா? நான் தான் கூறினேன் அல்லவா, அவன் நாராயணனுக்கு அல்ல காலனுக்கு சவால் விட்டிருக்கிறான். இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சியா? எனது மகனை எதற்காக செல்ல அனுமதித்தாய்? செல்ல விடாமல் தடுத்திருந்தேனே, என் மகனை எதற்காக என்னிடமிருந்து பிரித்தாய்? மரணத்திற்கு முன்பே ஏன் கலங்குகிறீர்கள்? உன் மகன் உயிரோடுதான் இருக்கிறான். அவன் வெற்றி அடைவான். இந்த யுத்தத்தில் நாராயணன் தோல்வி அடைவான்.